தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ ரீசெண்டாக தான் ஃபினான்ஷியல் மூலமாக மனோஜுக்கு பணம் கொடுத்து வீட்டை ஜப்தி பண்ணுற அளவுக்கு பண்ண எல்லா சதிவேலையும் பார்த்தது இந்த சிந்தாமணி அப்படின்ற விஷயம் இப்போது குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சது. இது விஜயாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் வீட்டை வந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக முத்து மீனாவும் போராடுறாங்க. ஆனால் இதில் இந்த சிந்தாமணி ஒரு டிமாண்டை வச்சாங்க. என்னென்னா, ஸோ உனக்கு அந்த வீடு வேணும்னா ஒன்று பணத்தை கூட இல்லையா, நீ வந்து அந்த பூசங்க தலைவியிலேருந்து ரிசைன் பண்ணிடு அப்படின்னா உனக்கு வீட்டு தரேன்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் முத்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இப்போ முத்து மீனாவும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க லாயரை பார்த்து இதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்பொழுது அதுக்கு டெபாசிட்டாக வந்து 10 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பணத்துக்கு இப்போ முத்து மீனாவும் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில் சிந்தாமணி இன்னொரு இடியை முத்து தலையில் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் 2 நாளைக்குள்ளே அண்ணாமலை வீட்டை ஏலத்துக்கு வந்து விடணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் மூலமாக கோர்ட்டில் பேசி அதுக்கான உத்தரவையும் இப்போ வந்து அனுப்பி வச்சுருக்காங்க.